பையனும் நானும் சேர்ந்து சிந்துவுக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா இவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டேன். இனிமே நாங்க மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு மனசால கூட நினைக்கவே மாட்டோம். எங்களோட இந்த உண்மையான மனமாற்றத்தை சிந்துவுக்கு புரிய வச்சு அவளை என் பையனை ஏத்துக்க வைக்கணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். ரேவதி, நீ என்னதான் சாமி கிட்ட கெஞ்சி கதறி அழுதாலும் சரி, இல்ல உன் புள்ள மனசார கடவுள் கிட்ட வேண்டுனாலும் சரி, அந்த கடவுள் நீங்க 2 பேரும் செஞ்ச அயோக்கியத்தனத்தையும் தப்பையும் மன்னிக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, என் மருமக சிந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டா. நாங்க தான் எங்க தப்ப உணர்ந்துட்டோம் இல்லங்க. தப்பு செஞ்சவங்க திருந்த மாட்டாங்களா? தப்பு செஞ்சவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு நான் ஒரு பொழுதும் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் திருந்தறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் அந்த கடவுள் கொடுத்தாரு. ஆனா சிந்துவை எப்படியாவது அழிச்சே ஆகணும்னு தான் நீயும் உன் மகனும் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரையும் என் வீட்டுல அனுதாபப்பட்டு தங்க வச்சிருக்கிறது என் மனசுக்குள்ள குற்ற உணர்வாவே இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இதோ உன் புள்ள வீணா போனவனை கூட்டிக்கிட்டு முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணு. போ. என்னங்க சொல்றீங்க? இந்த நிலைமையில பையனை கூட்டிட்டு வெளியே போக சொல்றீங்க? நாங்க எங்கெங்க போவோம்? உன் புள்ள இந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்களோ அங்கேயே போங்க. அப்பா, வேண்டாம் அழுப்பாதீங்கப்பா. என்ன எங்க ப்ளீஸ்ப்பா. சார், சிவந்தி, சிந்து, சிந்து, என்ன? வாங்க, உள்ள வாங்க. இவங்க 2 பேர்கிட்ட இப்பதான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்க 2 பேருக்குமே அருகதை கிடையாது, மரியாதையா வெளியில போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வந்துட்டீங்க. ஏய், என்ன இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க? அதான் என் மருமகளுக்கு உங்க 2 பேரையும் பார்த்தாலே ஆகாத. மரியாதையா வெளியில போங்க ப்ளீஸ். சார், இனிமே கௌதமையும் ரேவதி மேடமையும் வெளியில அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன சொல்றீங்க சிவந்தி? கௌதம மன்னிச்சு ஏத்துக்கிட்டு உங்க விருப்பப்படி இந்த வீட்டு மருமகளா வாழறதுக்கு சிந்து சம்மதிச்சுட்டு வந்திருக்கா. சிவந்தி, என்ன சொல்றீங்க? என் மருமக இந்த வீட்டுல வாழ வந்திருக்காளா? ஆமா சார், பெரிய மனசு பண்ணி சிந்து அப்படி ஒரு முடிவு எடுத்துதான் கையில குழந்தையோட வந்திருக்கா. சிந்து, என் மருமக என் பேரனோட இந்த வீட்டுல வந்து நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்த. இன்னைக்கு என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நானும் என் பையனும் உனக்கு பண்ண கெட்டதை எல்லாம் பெரிய மனசோட மன்னிச்சிருக்க. இனிமே இந்த வீட்டு மகாலட்சுமியே நீதான். நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு அதுபடியே நாங்க நடந்துக்கிறோம். உன் பேச்ச மீறி நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் சிந்து. நான் இந்த வீட்டுக்கு யாரையும் அதிகாரம் பண்றதுக்கான மருமகளா இங்க வரல. நேத்து வரைக்கும் உங்க பையனை மன்னிக்கிற மனநிலையிலேயே நான் இல்ல. அப்படி ஒரு நிலைமையில அவன் இருக்கிறப்போ ஒரு முறை மன்னிச்சு அவனை குணமாக்கி கொண்டு வா, அதுக்கப்புறம் அவன் ஒரு நல்ல மனுஷனா மாறிடுவான்னு செவந்தி தான் சொன்னாங்க. நான் இவங்களுக்காக தான் சரின்னு ஒத்துக்கிட்டு இங்க வந்தேன். நல்ல கணவனா, என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா, என் மாமனாருக்கு நல்ல புள்ளையா உங்க மகன் இதுக்கப்புறம் இருப்பாங்கிற நம்பிக்கை என் மனசுல இப்ப வந்திருக்கு. அந்த நம்பிக்கைய கௌதம் காப்பாத்துவான்னு நம்புறேன். என்ன நீ மன்னிச்சதே போதும் சிந்து. இனி என்னோட உலகம் நீயும் நம்ம குழந்தையும் தான். என்னால இனிமே உங்களுக்கு கௌரவம் தான் கிடைக்குமே தவிர தப்பானவன்னு யாரும் சொல்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நீ என் வாழ்க்கையில வந்தா போதும். இப்பதாம்மா எனக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு.
சிந்து, குழந்தைய உன் மாமியார் கையில கொடுத்துட்டு உன் கையால விளக்கேத்து. கௌதம், வாழ்க்கையில ஒரு மனுஷன் தவறு செய்யறது ரொம்ப சகஜமான விஷயம்தான். ஆனா அத நினைச்சு திருந்துறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தருவான். இப்ப அந்த வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கான். இனிமே நிம்மதியா நல்லபடியா நீ வாழ்வங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா.